என்னுடைய தலைப்பு சுந்தர ராமசாமி சில குறிப்புகள். தமிழின் மகத்தான 10 நாவல்களில் ஜே சில குறிப்புகள் முதன்மையானது. அந்த நாவல் தந்த பாதிப்பில் தான் சுந்தர ராமசாமி சில குறிப்புகள் என்ற தலைப்பை நான் தேர்ந்தெடுத்தேன். முதலில் இவ்வளவு பிரம்மாண்டமான புத்தக திருவிழாவை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும், மூத்த எழுத்தாளர்கள் முதல் இளம் படைப்பாளிகள் வரை துல்லியமாக அடையாளம் கண்டுகொண்டு அவர்களின் உரைகளை நெல்லை மண்ணிற்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்ற பெரும் அவதானிப்போடு இங்கே களப்பணியாற்றிக் கொண்டிருக்கும் களப்பணியாளர்களுக்கும், இதை ஒருங்கிணைக்கும் அத்துணை நண்பர்களுக்கும் என்னுடைய முதல் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழக அரசு மாவட்டந்தோறும் புத்தக திருவிழாக்களை நடத்தி கொண்டிருக்கிறது. இது உங்களுக்கு தெரியும். நதிக்கரை நகரங்களை தேர்வு செய்து வைகை, பொருணை, காவேரி, நொய்யல் என பிராந்தியங்களை வகுத்து இலக்கிய திருவிழாக்களையும் நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த அரசு செய்யக்கூடிய மகத்தான சாதனைகளில் இதுவும் சேரும். தமிழ் பெருமிதங்களில் இந்த இலக்கிய செயல்பாடுகளும் தொடர்ந்து கவனத்தில் கொள்ள வேண்டியாக இருக்கின்றன. பொதுவாக இந்த 2000 வருட இலக்கிய பாரம்பரியம் கொண்டுள்ள நமக்கு இப்படி அகண்ட விரிந்த ஆழமான அளவில் பெரும் ஏற்பாடுகளோடு இந்த தமிழ் வரலாற்றிலே இவ்வளவு பெரிய விழாக்கள் ஆண்டுதோறும் தொடர்ச்சியாக நடத்தப்பட்டதில்லை. அதற்காக நாம் இந்த அரசிற்கும் அதன் ஊழியர்களுக்கும் அதன் அத்துணை களப்பணியாளர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். முதலாவதாக ஏன் வாசிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு இங்கே வந்த தொடர்ந்து எழுத்தாளர்களை நீங்கள் கேட்டுக்கிட்டு இருந்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இலக்கியவாதிகளை ஏன் பொருட்படுத்த வேண்டும் என்பதற்கு நான் ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்லலாம் என்று நினைக்கிறேன். என்ன உதாரணம்னா, தமிழில் ஓசோவோட புக்கு நிறைய மொழிபெயர்த்து இங்கே இருக்குது, இந்த அரங்குகளில் இருக்குது. நீங்கள் போய் ஓசோவுடைய புத்தகத்தை வாசிக்கலாம். அந்த ஓசோ ஒரு அவதானிப்பு சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, மனித சாத்தியங்களில் ஒரு மனிதர் பிறந்துட்டார்னா அவருடைய அதிகபட்ச சாத்தியம் அவர் முழுமை அடைதல், ஞானம் அடைதல், முக்தி அடைதல். அதுதான் மனித சாத்தியத்தோட அதிகபட்ச உச்சம். நான் மனிதர்களில் முதலாவதாக மதிக்கக்கூடியவர்களின் பட்டியலில் ஞானிகள் இருக்கிறார்கள் என்று ஓசோ சொல்கிறார். 2ஆம் இடத்தில் இருப்பவர்கள் யார் என்றால் அசல் கலைஞர்களை நான் 2வது படியில் வைத்து மதிப்பிடுகிறேன். இந்த மனிதகுல வரலாற்றிலே ஞானிகளுக்கு அடுத்த நிலையில் முயன்றால் ஞானிகளாகக்கூடிய தகுதியுடையவர்களாக படைப்பாளிகள் இருக்கிறார்கள், கலைஞர்கள் இருக்கிறார்கள். தஸ்தாவெஸ்கி, டால்ஸ்டாய் போன்ற மாபெரும் ஆளுமைகள் இருக்கிறார்கள். ஆகவே இந்த மனிதகுல வரலாற்றிலே எனக்கு 2ஆம் நிலையில் முக்கியமான ஆளுமைகளாக தோன்றக்கூடியவர்கள் அவர்கள்தான் என்று ஓசோ பதிவு செய்திருக்கிறார். அந்த வகையிலே நாம் நெல்லை மண்ணை சேர்ந்த நாம் உண்மையில் பெருமைப்படக்கூடிய தொடர்ச்சியான படைப்பாளிகளுடைய ஒரு நிறை நமக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. புதுமைப்பித்தனில் ஆரம்பித்து இன்றைய கார்த்திக் புகழேந்தி, விஜயராவணன் வர தொடர்ந்து இந்த நிலம் இலக்கியவாதிகளால், படைப்பாளிகளால் எழுத்தில் பதிவு செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறது. அந்த வகையில் நாம் தமிழகத்திற்கே முன்னோடியான ஒரு பிராந்திய நிலத்தை சேர்ந்தவர்களாகத்தான் இருக்கிறோம். இப்பொழுது சுந்தர ராமசாமி பற்றி சில குறிப்புகள் அப்படிங்கிற என்னுடைய தலைப்பில் நான் உண்மையிலே சில குறிப்புகளை மட்டும்தான் உங்களுக்கு தரலான்னு இருக்கிறேன். ஏன்னா ஒரு படைப்பாளி தமிழ் மொழியில் 50 ஆண்டுகளுக்கு மேலாக செயல்பட்டு கொண்டிருந்திருக்கிறார். அவருடைய கடைசி கால வருத்தம் என்னென்னா, நான் 50 ஆண்டுகளாக தொடர்ந்து செயல்பட்டாலும் என்னால் ஒரு 5000 வாசகர்களை சென்றடைய முடியவில்லை என்பதுதான் அவருடைய பெரிய வருத்தமாக இருந்தது. கிட்டத்தட்ட இன்றைய நவீன தமிழ் இலக்கியம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த பிராந்தியத்தில் செயல்படக்கூடிய அத்தனை படைப்பாளிகளுடைய பெரிய துக்கமும் அதுதான். ஒரு நூற்றாண்டுக்கு மேலாக தமிழில் தொடர்ச்சியாக தீவிரமான படைப்பாளிகள், அசல் கலைஞர்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் வாசகர்கள் எண்ணிக்கை என்ன விதத்தில் இருக்கிறது, அது குறித்த ஒரு அக்கறை, அது குறித்த ஒரு கவனம், அது குறித்த ஒரு துக்கம்
அதுதான் வந்து சுந்தரராமசாமியுடைய பெரிதான ஒரு கவலையாக இருந்தது. என்னால் ஒரு 5000 வாசகர்களை சென்றடைய முடியவில்லை. அந்த துக்கத்தை நிவர்த்தி செய்யும் விதமாகத்தான் இன்றைய இந்த பெரிய அளவிலான புத்தக திருவிழாக்கள் இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. சுந்தரராமசாமியுடைய தனித்த பார்வை என்ன? ஒவ்வொரு படைப்பாளிக்குமே ஒரு தனித்துவமான வாழ்க்கை கண்ணோட்டம் இருக்கும். சுந்தரராமசாமியோட தனித்த வாழ்க்கை கண்ணோட்டம் என்ன அல்லது அவருடைய தரிசனம் என்ன அப்படின்னு கேட்டால், இந்த வாழ்க்கை சகலவிதமான நெருக்கடிகளுக்கு ஆட்பட்டு இருக்கிறது. இந்த வாழ்க்கையில் மனிதன் நிம்மதியாக வாழ இயலவில்லை. கடுமையான ஏற்றத்தாழ்வுகள் இருக்கின்றன. பெண்கள், சிறுபான்மையினர், பட்டியலினத்து மக்கள் என்று தொடர்ந்து ஒரு சாரார் ஒடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். ஆக இந்த வாழ்க்கையை எல்லாருக்கும் எல்லா வாய்ப்புகளையும் வழங்கும் விதமாக ஒரு தளத்தை நாம் உருவாக்கி கொடுக்க வேண்டும். அதற்கான ஒரு முக்கியமான செயல்பாடாக சுந்தரராமசாமி இலக்கியம் வாசித்தலையும் இலக்கியம் படைத்தலையும் தான் தரிசனமாக முன்வைக்கிறார். அவருடைய ஒட்டுமொத்த விமர்சனமுமே இதுதான். நாம் இவ்வளவு நீண்ட நெடிய பாரம்பரியத்தை கொண்டிருக்கிறோம், இன்று நாம் என்னவாக இருக்கிறோம்? இந்த 2 கேள்வி தான் அவருடைய மொத்த படைப்புகளையும் தொடர்ந்து ஒலித்து கொண்டே இருக்கிறது. ஏன் நம்மளால் மேலை நாடுகள், அவர் சில நாடுகளை ஒப்பிட்டு சொல்கிறாரு, நம்ம அண்டை மாநிலமான கேரளத்தோடு ஒப்பிட்டு நம்மளை வந்து சொல்கிறாரு. அங்கே இருக்கக்கூடிய வாசகத்தொகை ஏன் தமிழகத்தில் இல்லாமல் போனது? அங்கே இருக்கக்கூடிய முக்கியத்துவம் ஏன் தமிழகத்தில் எழுத்தாளர்கள் இல்லாமல் போனது? மௌனியோட ஒரு பிரபலமான வரி உண்டு, எவற்றின் நடமாடும் நிழல்கள் நாம் அப்படிங்கிற மாதிரி. இங்கே நாம் கேட்கலாம், தமிழ் சினிமாவின் நடமாடும் நிழல்களாக நாம் அப்படின்னு. ஏன்னா நம்மளுடைய ஒரே ஒரு கலைத்தாகம் என்பது சினிமா சார்ந்த ஒன்றாகத்தான் இருக்கிறது. அந்த சினிமா மரத்தை மறைத்தது மாமத யானை என்பதை போல ஒட்டுமொத்த கலை இலக்கிய செயல்பாடுகளையும் மறைத்து கொண்டு தன்னை முன்னிலைப்படுத்தி கொண்டே இருக்கிறது. இன்று எதை எடுத்து பேசினாலும் அல்லது எந்த கருத்தை நாம் மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்றாலும் சினிமா பிரபங்களையும் சினிமா ஆளுமைகளையுமே நாம் தொடர்ந்து முன்னிலைப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு ஆளாகி இருக்கிறோம். ஆனால் நம்முடைய சினிமா என்பது இந்திய அளவிலும் சரி உலக அளவிலும் சரி பெரும் பகுதி 3ஆம் தரத்திலானது. நாம் கொண்டாடி கொண்டு இருக்கக்கூடிய இந்த தமிழ் சினிமா 3ஆம் தரத்திலான தமிழ் சினிமாவை நாம் நம்மளுடைய தமிழர்களின் ஒரே அடையாளமாக நாம் உலகம் முன் சுட்டி காட்டிக்கொண்டே இருக்கிறோம். அது குறித்த துக்கம், அது குறித்த பதற்றம், அது குறித்த கவலை தான் சுந்தரராமசாமியோட மையக்கரு. அவர் தொடர்ந்து கலைகளில் உன்னதங்களை அடைய வேண்டும் என்கிற பெரும் கனவோடு செயலாற்றி கொண்டே இருந்தார். 50 ஆண்டு காலமாக அவருடைய படைப்புகளும் சரி, அவருடைய விமர்சன கட்டுரைகளும் சரி, அவருடைய களப்பணியிலும் சரி, தமிழ் சமூகத்தில் கலை பிரச்சனை அதை வலுப்படுத்த வேண்டும், உன்னத கலைகளுக்கான ஒரு நிலமாக தமிழ் நிலத்தை மாற்றி கையளிக்க வேண்டும் என்கிற ஒரு கனவு அவருக்கு இருந்தது. அதுதான் ஜே சில குறிப்புகள் என்ற நாவலின் வழியாக நம்மை நோக்கி விமர்சன குரல்களாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. நீங்கள் சுந்தரராமசாமியை 3 முகங்களாக பகுக்கலாம். ஒன்று, சுந்தரராமசாமி மிகச்சிறந்த சிறுகதை எழுதிய தமிழ் முன்னோடி படைப்பாளிகளில் ஒருவர். நம்முடைய சாதனைகளில் ஒன்று சிறுகதைகள். நான் சொன்னேன் இல்லையா, தமிழ் சினிமா 3ஆம் தரத்திலானது. ஆனால் தமிழ் இலக்கியம் 3ஆம் தரமும் ஆனது, உலகத்தரமும் ஆனது. அது நம்மளுடைய உண்மையான பெருமிதம். நம்ம உண்மையிலே உலகத்திற்கு முன்பு நாம் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பெருமிதத்தோடு முன்வைக்கக்கூடிய ஒன்றாக இந்த தமிழ் படைப்புகள் இருக்கின்றன. அதில் முதலாவது இடத்தில் வந்து தமிழ் சிறுகதைகள். உலக சிறுகதைகளுக்கு இணையான ஒருபடி அதை விட மேலான சிறுகதை ஆசிரியர்கள் நம்மிடம் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களில் ஒருவர் சுந்தரராமசாமி. அப்போ ஒரு 76 சொச்சம் கதைகளை வந்து சுந்தரராமசாமி தொடர்ந்து தன்னுடைய 50 ஆண்டு கால படைப்பாளி பயணத்தில் நமக்கு தந்துட்டு போயிருக்காரு. 2வது முகம், ஒரு சிறந்த நாவலாசிரியர். நமக்கு இங்கே தொடர்ந்து இந்திய நாவல்களோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது தமிழ் நாவல்கள் ஒருவித போதாமையோடு இருந்தன. என்ன போதாமை? உலக நாவல்கள், இந்திய நாவல்கள், தமிழ் நாவல்கள், இந்த 3க்கும் இடையான ஊடாட்டம், ஒப்பீடு, இது 2ம் தான் நம்மளை வந்து உலக அளவில் முன்னிலைப்படுத்தக்கூடிய நாவல்கள் எது என்ற ஒரு வரிசை பட்டியலை கொண்டு வந்து சேர்க்கிறது. ஒரு காலகட்டத்தில், ஒரு தலைமுறைக்கு முன்பு நம்மளுடைய நாவல்களுக்கு இன்று இருப்பதை போன்ற விரிவும் ஆழமும் இல்லாமல் இருந்தது. ஆனால் முதல் நாவல் பிரச்சையோடு எழுதப்பட்ட நாவல் என்று கானா சுப்பிரமணியத்தியோட ஒரு நாள் என்ற நாவலை சொல்கிறார்கள். அடுத்ததாக புளியமரத்தின் கதை, சுந்தரராமசாமி எழுதிய புளியமரத்தின் கதை, ஜே சில குறிப்புகள் போன்றவை அசலான நாவல்களை நோக்கிய முயற்சிகள் என்று இங்கே விமர்சகர்கள் அடையாளம் காட்டுகிறார்கள். அந்த வகையிலே சுந்தரராமசாமி 3 மிகச்சிறந்த நாவல்களை எழுதியிருக்கிறார். முதல் நாவல் ஒரு புளியமரத்தின் கதை,
இரண்டாவது நாவல் ஜே சில குறிப்புகள், மூன்றாவது நாவல் குழந்தைகள், பெண்கள், ஆண்கள். இந்த மூன்று நாவல்களுமே அவருடைய சொந்த அனுபவத்தின் அடிப்படையில், அவருடைய மொத்த வாழ்க்கையின் அடிப்படையில் அந்த அனுபவத்தை பின்புலமாக பகைப்புலமாக கொண்டு எழுதப்பட்டவை. அடுத்த முகம், மூன்றாவது முகம் தான் ரொம்ப முக்கியமானது. என்னன்னா, அவர் தொடர்ந்து ஒரு விமர்சகராக செயல்பட்டு கொண்டே இருக்கிறார். தமிழ் சமூகத்தை தொடர்ந்து விமர்சித்து கொண்டே இருந்தார். சகல விதத்திலும் நாம் சீரழிந்துள்ளோம் என்கிறது சுந்தரராமசாமியுடைய ஒரு பார்வை. அப்போ சகல விதத்திலும் நாம் சீரழிந்துள்ளோம் என்பது உண்மைதானா அப்படின்னு ஜெயமோகன் சுந்தரராமசாமி நோக்கி ஒரு விமர்சனம் வைக்கிறாரு. என்ன வைக்கிறாரு? அது ஒரு முக்கியமான அவதானிப்பு தான். எந்த அடிப்படையில் சுந்தரராமசாமி நாம் இன்று சகல விதத்திலும் சீரழிந்திருக்கிறோம்னு சொல்றாரு அப்படின்னு இவர் கேள்வி கேட்கிறார். என்னன்னா, வரலாற்றை நாம் கொஞ்சம் பின்னோக்கி பார்ப்போம். இன்று இருப்பதற்கு போன்ற வாய்ப்புகளும் வசதிகளும் வாழ்வாதார அனுகூலங்களும் ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பு எல்லாருக்கும் கிடைத்ததா? அது முதல் கேள்வி. இல்லை. ஏன்னா இன்னைக்கு ஒருவர் முயன்றார், அவர் எந்த தட்டில் சேர்ந்தவராக இருந்தாலும் சரி, எந்த ஜாதி அடுக்கை சேர்ந்தவராலும் சரி, அதிகாரத்தின் அதிகபட்ச உச்சநிலை என்று சொல்லப்படக்கூடிய இந்திய ஆட்சிப்பணி வரைக்கும் ஒருவரால் கல்வியின் மூலம் சென்றடைந்து விட முடியும். கல்வி இன்று அவ்வளவு எளிமையான ஒரு வாய்ப்பாக நம் நிலத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த வரலாற்று தருணம், இந்த மகத்துவம் ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததா? ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததா? இல்லவே இல்லை. நீங்கள் வரலாற்றை பின்னோக்கி போக போக அங்கே பார்த்தீங்கன்னா கடுமையான சட்டத்திட்டங்கள், கடுமையான ஏற்றத்தாழ்வுகள், கடுமையான வன்முறைகள், கடுமையான ஒடுக்குதல்கள், கடுமையான பாரபட்சங்கள், கடுமையான இடைவெளிகள். ஏன்னா மனிதர்கள் அதிகாரத்தின் அடுக்குகளை அப்படியே வலுப்படுத்தி கொண்டே வந்துக்கிட்டே இருந்தாங்க. அங்கே ஒரு அடித்தட்டில் இருக்கிற ஒருத்தர் மேல்தட்டில் இருக்கிறவரை நோக்கி ஒரு விமர்சனம் கூட வைக்க முடியாது. உதாரணமாக ஒரு ஜமீன்தார் ஒரு கிராமத்தை அவருடைய வாழ்க்கை துணைக்கு அன்பளிப்பாக கொடுத்தாங்கன்னா அதை அங்குள்ள குடிமகனால் கேள்வி எழுப்ப முடியாது. ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லை. இன்று நாம் எல்லாருக்கும் எல்லாமும் என்கிற ஒரு பெரும் கனவோடு இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதற்கான வாய்ப்புகள் மிக எளிதாக நம் கைகளில் இருக்கிறது. அப்போ சுந்தரராமசாமி வைக்கக்கூடிய இந்த விமர்சனம் சரியானது தானா அப்படின்னு ஜெயமோகன் கேட்குறாரு. உண்மையிலே நமக்கும் அது தோணுது. அப்போ சுந்தரராமசாமியுடைய துக்கம் எந்த வகையில் நமக்கு அர்த்தமாகிறது என்றால், அவர் அண்டை மாநிலமான கேரளத்தை நம்மோடு ஒப்பிட்டு பார்த்து அந்த துக்கத்தை நம் முன் வைக்கிறார். அந்த வகையில் நாம் சுந்தரராமசாமியை புரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய துக்கத்திற்கான அடிப்படை வரலாற்று புரிதல் அற்ற அல்லது வரலாற்று புரிதலை முழுமையாக உள்வாங்கி கொண்டதாக இல்லை என்றாலும், அவர் ஒரு 8 வயசு வரைக்கும் கோட்டயத்தில் தான் வாழ்ந்தார். அவருடைய பால்யம் முதல் பகுதி கோட்டயத்தில் தான் இருந்தது. அவர் பள்ளியில் மலையாளமும் சமஸ்கிருதமும் ஆங்கிலமும் தான் கற்றார். தமிழை கற்கவே செய்யலை. அவருடைய தந்தை அங்கே கோட்டயத்தில் வியாபாரியாக இருந்தார். கோட்டயத்தில் 2ஆம் உலகப் போர் வந்த உடனே அங்கே வாழ முடியாத ஒரு நிலை வருகிறது. உடனே குடும்பத்தோடு அவர்கள் நாகர்கோவிலுக்கு இடம்பெறுகிறார்கள். இந்த வாழ்க்கை பின்னணி தான் அவருடைய கடைசி நாவலான பெண்கள், குழந்தைகள், ஆண்கள் நாவலில் விஸ்தாரமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ தமிழ் நிலத்திற்கு வந்த பின்பு அவர் தமிழ் மொழியை எழுத படிக்க கற்றுக்கொள்கிறார். தமிழின் மகத்தான ஆளுமைகளில் ஒருவரான, தமிழின் முக்கியமான படைப்பாளிகளில் ஒருவரான, தமிழின் முக்கியமான சிறுகதை ஆசிரியர்கள் ஒருவரான, தமிழின் ஆகச்சிறந்த நாவலாசிரியர்கள் ஒருவரான சுந்தரராமசாமி ஒரு 10 வயதிற்கு மேல் தான் தமிழை எழுத படிக்கவே கற்றுக்கொள்கிறார். அதன் பின்பு அவரை மார்க்சிய சிந்தனை பாதிக்கிறது. அவருக்கு சிறு வயதிலே அவருக்கான துக்கம் வந்துடுது. என்ன சொல்கிறாரு? எனக்கு சிறு வயதிலே இளம்பிள்ளை நோய் வந்துருச்சு, அதனால் என்னால் சுதந்திரமாக எங்கேயுமே போக முடியலை. எனக்கு பள்ளிக்கல்வி சென்று பள்ளிக்கல்வியை தொடர்வதற்கான சந்தர்ப்பம் இல்லாமல் போயிடுச்சு. நானும் என் அம்மாவும் ஒரு அறையில் அடைந்து கிடக்க வேண்டிய நிர்பந்தம் என் பாலியத்தை ஒடுக்கியது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த ஒடுக்குதலிருந்து அவர் தன்னை விஸ்வரூபித்துக் கொள்ள, தன்னை விடுவித்துக் கொள்ள, தன்னை மேம்படுத்திக் கொள்ள என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு தேடல் இருந்தது அவருக்கு. அதற்கு அவருடைய அன்னை ஒரு தூண்டுகோலாக இருந்தாங்க. அவங்களுடைய அன்னைக்கு வாசிப்பு பழக்கம் இருந்தது. தொடர்ந்து நவீன இலக்கியவாதிகளை அவருக்கு அறிமுகம் இருந்தது. தொடர்ந்து வாசித்து கொண்டே இருந்தார். இலக்கிய உரையாடலில் ஈடுபட்டு கொண்டே இருந்தார். அவருடைய தாய்மாமன் பொது உடைமை கட்சியின் பால் பெரும் காதல் கொண்டு அதற்காக களப்பணியாற்றக்கூடியவராக இருந்தார். இந்த பகைப்புலம் தான் ஒரு சுந்தரராமசாமி இளம்பிள்ளை நோயால் பாதிக்கப்பட்டு சதா நோயால் அவதியுற்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு சிறுவனை ஒரு பெருங்கலைஞனாக வருவதற்கான உந்து சக்திகளாக இருந்தது. அப்போ சுந்தரராமசாமி தமிழில் எழுத படிக்க கற்றுக்கொள்கிறார். அவர் கற்றுக்கொண்ட காலத்திலே, அவர் இளமையில வாசித்துக்கு தொடங்குகின்ற காலத்திலே 2 ஆளுமைகள் அவருக்கு சவால்களாக இருந்தாங்க. ஒருத்தர் புதுமை பித்தன், நம் மண்ணை சேர்ந்தவர். இன்னொருவர் கல்கியோட நாவல்களில் அவர் படிச்சுட்டு அவரால் அந்த பகற்கனவுகளில் பயணம் செய்ய முடியவில்லை.
அவருடைய நடைமுறை வாழ்க்கைக்கும் கல்கியோடைய நாவல்களில் உள்ள நிலக்காட்சிகளுக்கும் அதனுடைய கற்பனை சித்திரங்களுக்கும் ஒரு சிறுவனாக இருந்தபோதும் அவரால் அதில் பயணம் செய்ய முடியவில்லை. ஆகவே அவருக்கு எதிர்நிலையில் உள்ள புதுமை பித்தனை வாசிக்க ஆரம்பிக்கிறார். மகா மசானம் என்கிற ஒரு பெரிய மகத்தான கதை, புதுமை பித்தன் எழுதிய சிறந்த சிறுகதைகள் அது ஒன்று. அந்த கதை பெருநகரத்தில் மரணம் எவ்விதம் பார்க்கப்படுகிறது, பெருநகரத்தில் மரணித்துக் கொண்டிருக்கும் ஒரு மனிதனை சிறுமியின் கண்கள் வழியாக புதுமை பித்தன் என்ன சொல்கிறார், இதுதான் அந்த மகா மசானம் கதையோட கருப்பொருள். அந்த கதையை படித்த உடனே சுந்தர ராமசாமி உழுக்கப்படுகிறார். ஏன்னா அத்தனை பேர் அந்த நகரத்தில் போய்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க, டிராமண்டி கார்கள் ஓடுது, பஸ்ஸுகள் ஓடுது, காலில் சக்கரங்களை மாட்டிக்கொண்டு மனிதர்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் ஒரு மனிதன் நார்ச்சந்தியில் இறந்து கொண்டிருக்கிறான். அந்த இறப்பிற்கு, அந்த மனிதனின் இருப்பிற்கு எந்தவித அடையாளமும் இல்லை. அவனுடைய இறப்பு சக மனிதர்களை எந்த விதத்திலும் தொந்தரவு செய்யவில்லை, அவனை சீண்டவில்லை. இது ஒரு பெரிய துக்கமாக அந்த புதுமை பித்தன் கதை வழியாக சுந்தர ராமசாமியை வந்து அடைகிறது. அப்பொழுது சுந்தர ராமசாமி முடிவு செய்கிறார், நாம் வாழ்ந்தால் ஒரு புதுமை பித்தனை போல எழுதி வாழ வேண்டும் என்று அவருக்கு ஒரு முடிவு வருகிறது. ஆகவே சுந்தர ராமசாமியை அவர் தொடர்ந்து கற்கிறார். இலக்கியவாதிகளுடைய அறிமுகம் அவருக்கு கிடைக்கிறது. அதற்கு முன்பாக ஆரம்ப கட்டத்தில் அவர் பொது உடைமை சித்தாந்தத்தின் மீது அவருக்கு பெரிய பித்து இருந்தது. இந்த உலகத்திற்கு பொன்னுலகத்தை வழங்கக்கூடிய ஒரே ஒரு கொள்கையாக, ஒரே ஒரு வாய்ப்பாக, ஒரே ஒரு விடுதலையாக, ஒரே ஒரு மீட்சியாக பொது உடைமை சித்தாந்தம் தான் இருக்கிறது என்று அவர் நம்பினார். அவருடைய ஆரம்ப கால கதைகள் எல்லாம் அதன் அடிப்படையில் உருவாக்கப்பட்டவை தான். மிகச்சிறந்த கதைகளும் அக்காலகட்டத்தில் அவர் எழுதியது தான். உதாரணமாக கோயில் காலையும் உழவு மாடும் என்று ஒரு சிறுகதை இருக்கிறது. கிட்டத்தட்ட முற்போக்கு மனிதாபிமானத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு கதை. ஆனால் சுந்தர ராமசாமிகிட்ட இல்லாத ஒரு ஆன்மீகம், அவர் எத்தனை கடுமையான சுயதணிக்கை செய்து கொண்டு தன்னுடைய படைப்புகளை எழுதியிருந்தாலும் அந்த கோயில் காலையும் உழவு மாடுங்கிற அந்த சிறுகதையில் அந்த ஆன்மீகமாக அந்த தருணம் வெளிப்படுகிறது. சுந்தர ராமசாமி முதல் கட்ட சிறுகதைகள் எல்லாமே மார்க்சிய அடிப்படையிலான மனிதாபிமான நோக்கோடு கொண்ட சிறுகதைகள். அந்த சிறுகதைகள் அந்த செயல்பாடுகளோடு அவர் தொடர்ந்து தோமுசி ரகுநாதன் போன்றவர்களோடு, வட்டத்தொட்டியோடு, சரஸ்வதியோடைய இதழாசிரியரோடெல்லாம் தொடர்ந்து அவர் தன்னை இணைத்து கொண்டு கலைப்பயணத்தை தொடர்ந்து மேற்கொண்டிருந்தார். அப்பொழுது கோர்பச்சேவ் ரஷ்யாவில் ஆட்சிக்கு வராரு. அவருடைய காலகட்டத்தில் ஸ்டாலின் ஜோசப் ஸ்டாலின் இருக்கார் இல்லையா, ரஷ்ய அதிபர், அவருடைய காலகட்டத்தில் அங்கே என்ன நடந்துச்சு, புரட்சிங்கிற பேரில் என்ன விதமான மனித படுகொலைகள் நடந்துச்சு, ஒரு பொன்னுலகம் தாரன்னு சொல்லி இத்தனை உயிர்களை அவங்க பலி கொடுத்துருக்காங்களே, இது சார்ந்த விமர்சனமெல்லாம் அவருக்கு காதுக்கு வந்தடையுது. அப்போதான் சுந்தர ராமசாமி முதல்ல பொது உடைமை கட்சியின் மீது, பொது உடைமை சித்தாந்தத்தின் மீது அவருக்கு ஒரு அவநம்பிக்கை தோன்றுகிறது. உங்கள் மீது நான் பெருங்கருணை கொண்டு உங்களுக்கு ஒரு பொன்னுலகை தருகிறேன் என்று சொன்ன மனிதர்களால் எப்படி இவ்வளவு கணக்கில்லாத மனிதர்களை வேட்டையாட முடிந்தது அப்படிங்கிற ஒரு கேள்வி அவரை சஞ்சலப்படுத்துகிறது. உடனே அவர் அந்த ஐயப்பாட்டிலிருந்து தன்னை துண்டித்து கொண்டார். தன்னை பொது உடைமை சித்தாந்தியாக கடைசி வரை, ஆனால் அவர் ஒரு பொது உடைமை சித்தாந்தி தான். அவருடைய இடதுசாரி சிந்தனைகள் அவர் தொடர்ந்து கடைசி வரை அப்படித்தான் இருந்தார். அவருடைய இறப்பு கூட வழக்கமான மத ஆசாரங்கள் எதுவுமே இல்லாமல் ஒரு இலக்கியவாதிக்கு இருக்கக்கூடிய அந்த அடிப்படை விதிகளின்படி தான் செய்யப்பட்டது. மத அனுஷ்டானங்கள் எதுவுமே கிடையாது, மத சம்பிரதாயங்கள், நீத்தார் சடங்குகள் எதுவுமே அவர்கிட்ட கிடையாது சுந்தர ராமசாமி. ஆனால் அந்த உடைவு முக்கியமான உடைவாக அவருக்கு ஏற்பட்டது. அவர் நம்பிய பொன்னுலகம் இதன் வழியாக சாத்தியப்பட முடியாது என்கிற ஒரு திடுக்கிடலுக்கு அவர் ஆளானார். அதன் பின்பு அவருடைய இரண்டாம் கட்ட படைப்புகள் தொடங்குகின்றன. இரண்டாம் கட்ட படைப்புகள் என்பது அக்காலத்தில் புதுமை பித்தன் போன்ற மேதைகளால் தமிழ் நிலத்திற்கு, இந்திய நிலங்களை விட தமிழ் நிலத்திற்கு முன்னதாக கொண்டு வந்த நவீனத்துவத்தின் முகமாக சுந்தர ராமசாமி தன்னை தகவமைத்துக் கொள்கிறார். அது என்ன நவீனத்துவம்? நவீனத்துவம் என்பது உலகம் முழுக்க பெரும் லட்சியவாதங்கள் நிகழ்ந்த பின்பு ஏற்பட்ட நிகழ்கால மாற்றம் என்ன என்பதை ஐயமுறும், சோர்வுறும், துயருறும் கண்களால் உற்று நோக்குவதுதான் நவீனத்துவம். இது ஒரு எளிமையான ஒரு வரையறை தான். ஆனால் அடிப்படை என்னன்னா, நமக்கு ஒரு பெரிய கனவு இருக்கு. என்ன? நம்மளுடைய மொத்த இந்திய நிலத்திலுமே பெருங்கனவாக, கடைசி பெருங்கனவாக இருந்தது நம்மளுடைய இந்திய சுதந்திரம் தான். அந்த இந்திய சுதந்திரம் ஒரு லட்சியவாதம் என்றால், அந்த சுதந்திரத்துக்கு அப்புறம் இன்று கடந்து வந்திருக்கிற இந்த காலகட்டத்தை ஒருவர் துல்லியமான தணிக்கைகள் ஏதுமற்ற சுய விமர்சனத்தோடு அணுகினால் அதுதான் நவீனத்துவடைய தரும். அந்த பார்வைகளிலிருந்து அவர் அடைவது என்ன? பெரிய சோர்வு. லட்சியவாதங்கள் முழுமையாக நிறைவேறாததின் கடினமான மனச்சோர்வோடு தான் அவர் இருளை அதிகமாக பார்க்க ஆரம்பித்தார்.
மனித மடங்கள் என்பதே துயர்களால் நிரம்பியவை, துயர்களை செய்ய எப்போதும் காத்திருப்பவை, இதை போன்ற இருள் நிறைந்த முகங்களால் ஆனது இந்த வரலாற்று நிறை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு சுந்தர ராமசாமி வருகிறார். அப்போ மனிதனுக்கு மீட்சி ஏது, மனிதன் எப்படி தன்னை இந்த இக்கட்டுகளில் இருந்து வெளியே கொண்டு வர முடியும், மனிதன் இத்தனை தலைகளில் இருந்தும் மேலெம்பி பறப்பதற்கான மீட்சி என்ன? ஏன்னா நீட்சே ரொம்ப முன்னாடியே சொல்லிட்டாரு, கடவுள் இறந்து விட்டார் அப்படின்னு. கடவுள் இல்லைன்னு நீட்சே சொல்லிட்டாரு. கடவுள் இருக்கிற இடத்த வந்து நீட்சே அடித்து காலி பண்ணிட்டாரு நமக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய பாரம்பரியம் இருக்குது. நமக்கு அது ஒன்றும் பெரிய அதிர்ச்சியான சமாச்சாரமே இல்லை. ஏன்னா நம்மளுடைய இந்திய தத்துவ முறையில் சார்வாகம் சொல்லி ஒரு நாத்திக கொள்கையின் அடிப்படையில் அல்லது பொருள் முதவாதத்தை தன்னுடைய அடிப்படை நோக்காக கொண்ட ஒரு ஞானியர் வரிசை நம்மகிட்ட உண்டு. சார்வாகர்களுடைய நீங்கள் கதைகள் எல்லாம் படிச்சிருந்தீங்கன்னா அவர்களுடைய வரலாறுகள்லாம் தெரிஞ்சால் அவங்க வந்து வாழ்வை எடு, வாழ்வை கொண்டாடு, வாழ்விற்காக அப்படி கொண்டாடி போ, இந்த மாதிரியான ஒரு டேக் இட் ஈஸி பாலிசி தான். ஜாலியோ ஜிம்கானான்னு சொல்லி ஒரு மனநிலை இருக்கு இல்லையா, அந்த மனநிலையை 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே நம்மளுடைய சார்வாக மரபு தொடர்ந்து இந்த மண்ணிலே ஏற்கனவே நிகழ்த்தி காட்டிய ஒன்று தான். ஆனால் மேற்கத்திய சிந்தனையில் நீட்சேவையுடைய அந்த கண்டுபிடிப்பு இருக்கிறது இல்லையா, அல்லது ஒரு அவதானிப்பு, கடவுள் இறந்து விட்டார் என்ற ஒரு அவதானிப்பு அந்த சிந்தனையில் ஒரு பெரிய இருள்படியை செய்தது. ஏன்னா மனிதனுக்கு ஒளியை நோக்கி தான் நம்மளால் மிக வேகமாக நம்பிக்கை கொண்டு பயணத்தை தொடர முடியும். அங்கே இருள் மண்டி கிடைக்கிறது, கரிய இருள் அப்பி கிடைக்கிறது, மீட்சிக்கான வழி எட்டிய தொலைவு வரை கண்ணுக்கு தெரியவில்லை என்ற போது எதை நம்பி நாம் பயணத்தை மேற்கொள்ள முடியும்? அப்போ நீட்சே கடவுளை காலி செய்து விட்டார், ஆனால் கடவுளுக்கு பதிலாக எண்ணத்தை இங்கே கொண்டு வந்து கொடுத்தார். இந்த உலக மக்களுக்கு நீட்சே கடவுளை காலி செய்து விட்டார் என்பது மகத்தான ஒன்று தான். ஆனால் கடவுள் இருந்த இடத்திற்கு பதிலாக என்ன அவரால் என்ன செய்து முடிந்தது? இதுதான் நவீனத்துவத்தோட பெரிய பிரச்சனை. அவங்களுக்கு சரி எல்லாமே இப்படி தாங்க இருக்கு, யாருமே வந்து சிறப்பு கிடையாது, இந்த மாதிரியான ஒரு பிழைப்புவாதத்திலாம் பெரும்பாலானவர் போய்கிட்டு இருக்காங்க, பெரிய லட்சியவாதங்கள்லாம் எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு சந்தேக கண் கொண்ட பார்வை தான் இருக்குன்னா ரைட்டு. அப்போனா இந்த மனித உலக வரலாற்றை அப்படியே தொடர்ந்து பாருங்கள். எத்தனை லட்சியவாதிகள் இந்த நம்ம இன்று அனுபவிக்கக்கூடிய அத்தனை கண்டுபிடிப்புகளும் அத்தனை சிந்தனைகளும் பெரும் லட்சியவாதிகளால் தங்களால் கண்டுபிடித்து நமக்கு பொது வழியில் அளிக்கப்பட்டவை தான். அப்போ இந்த நவீனத்துவம் இங்கே இருக்கக்கூடிய லட்சியவாதிகளின் நிறைய என்னவாக கண்கொண்டு பார்க்கிறது? நம்மளுடைய மகத்தான லட்சியவாதிகளான காந்தி முதல் விவேகானந்தர் முதல் தொடர்ந்து இங்கே பெரியார் வரை ஒரு நீண்ட லட்சியவாதிகளுடைய வரிசை வந்து கொண்டே இருக்கிறது. அந்த லட்சியவாதிகளை இந்த நவீனத்துவம் என்ன செய்கிறது? இது வந்து சுந்தர ராமசாமியோட அடிப்படையான பிரச்சனை. அப்போ அவருடைய 2ஆம் கட்ட காலகட்ட கதைகள் எல்லாம் இந்த கேள்விகளால் ஆனவை. பெரிய லட்சியவாதத்தோடு கலச்செயல் புரிந்து அதன் பின்பு அவநம்பிக்கை கொண்டு தத்தளித்து கொண்டு இருக்கும் அந்த எளிய மனதின் கலை மனதின் தத்தளிப்புகள், அந்த தேடி அலைதல்கள், இதுதான் 2ஆம் கட்ட சுந்தர ராமசாமியோட படைப்புகளில் வெளிப்படக்கூடியது. அப்புறம் அவருடைய கடைசி காலத்தில் சுந்தர ராமசாமி ஒரு மகத்தான கலைஞனுக்கான அத்தனை தகுதிகளோடு சிறுகதைகள் படைக்க ஆரம்பித்தார். ஆனால் அவருடைய கடைசி கால 2-3 கதைகள் மட்டுமே, பிள்ளை கெடுத்தால் விலை போன்ற கதைகள் தான் அதுக்கான தருணங்களை அவருக்கு ஏற்படுத்தி தந்தன. அதற்குள் அவருடைய கலைப்பயணம் முற்று பெற்று விட்டது. அந்த வகையிலே நாம் இன்று சுந்தர ராமசாமி பற்றி மதிப்பீடுகள் வைக்கலாம். இன்று தமிழில் புதுமைப்பித்தன் அளவுக்கு வேறு யாருமே மகத்தான சிறுகதைகளை எழுதவில்லை, அது ஒரு புறம். நம் தமிழ் சமூகம் வாசகர்கள் புதுமைப்பித்தன் அளவுக்கு மற்ற யாரையுமே பொருட்படுத்தவும் இல்லை, அது ஒரு நம்மளுடைய பலகீனமான பகுதி. ஏன் நம்மளால் வந்து புதுமைப்பித்தனுடைய வாரிசாக கருதப்படக்கூடிய தோமுசி ரகுநாதன் பற்றியோ சுந்தர ராமசாமி பற்றியோ அவருடைய சமகாலத்திய கானா சுப்பிரமணியம் பற்றியோ ஏன் தொடர்ந்து நம்மளால் வந்து அவங்களுடைய பங்களிப்பை, அவங்களுடைய கலை இலக்கிய வரலாற்றை, அவர்கள் தமிழ் நிலத்திற்கு தமிழ் மொழிக்கு செய்த மகத்தான சாதனைகளை இனம் கண்டு அடையாளம் கண்டு கொண்டாட முடியவில்லை? இது வந்து சுந்தர ராமசாமியுடைய துக்கங்களில் ஒன்று. ஏன் நமக்கு வந்து இந்த பெரும் படைப்பாளிகள் இங்கே இருக்கிறாங்க, அது நமக்கு ஏன் வந்து சேரலை? நமக்கும், அதாவது நாம் என்கிற பொது சமூகம், பொதுவெளிக்கும் தமிழ் மனங்களுக்கும் நம்மளுடைய தமிழ் மொழியை அடிப்படையாக கொண்டு தொடர்ந்து இயங்கிக் கொண்டு இருக்கக்கூடிய இந்த படைப்பாளிகளுக்கும் இடையே இவ்வளவு பெரிய இடைவெளி ஏன் வந்தது? இந்த இடைவெளியை நாம் என்ன செய்து போக்கலாம்? இது ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கு தான் சுந்தர ராமசாமி என்ன சொல்றாருன்னா, அவர் தொடர்ந்து சிற்றிதழ்கள் என்கிற மரபை மீட்டெடுத்து வருகிறார். இன்று காலச்சுவடு என்று உள்ள ஒரு பதிப்பகம் இருக்கிறது. நீங்கள் அந்த பதிப்பகத்தில் போய் பார்த்தா மிகப்பெரிய உலகிலே இருக்கக்கூடிய அத்தனை மொழிகளையும் மொழிபெயர்த்து ஒரு மொழிபெயர்ப்பு களஞ்சியமாக அவர்கள் நூல்கள் வெளியிட்டு கொண்டே இருக்கிறார்கள். அப்புறம் தொடர்ந்து மகத்தான படைப்புகளையும் அவர்கள் இங்கே நமக்கு வந்து மொழி வழியாக அளித்து கொண்டே இருக்கிறார்கள். இது ஒரு கனவாக காலச்சுவடு என்கிற பத்திரிகையை சுந்தர ராமசாமி ஆரம்பித்தார். அது ஒரு குறிப்பிட்ட காலம் நடத்தினார். அதுக்கப்புறம் பொருளியல் நெருக்கடி,
அதனால் அவர் கைவிட்டார். அதுக்கப்புறம் இரண்டாம் கட்ட காலச்சுவடு வந்து இன்று காலச்சுவடு ஒரு பெரிய ஆலமரம் போன்று நம் தமிழ் மண்ணில் விஸ்வரூபம் கொண்டு நின்றிருக்கிறது. அப்போ இந்த வாசகர்கள் பெரும் படைப்பாளிகளுக்கு இடையே உள்ள இடைவெளியை நாம் ஏதாவது செய்து குறைக்க வேண்டும். நம்மிடம் மகத்தான கலைஞர்கள் இருக்கிறார்கள், அவர்களை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டும், பொதுவெளிக்கு நாம் அவர்களை அறிமுகப்படுத்த வேண்டும். இந்த கனவு சுந்தரராம சாமியோட கனவுல ஒன்று. கிட்டத்தட்ட அவர் சொல்லக்கூடிய தரிசனமும் இதுதான், அவருக்கான மீட்பும் அதுதான் இருக்கு. நீங்க வாசிங்க, வாசிப்பின் வழியாக மட்டுமே நாம் வந்து ஒரு பொன்னுலகத்தை அடைய முடியும், வாசிப்பின் வழியாக மட்டுமே ஒருவன் வந்து பண்பட முடியும், வாசிப்பின் வழியாக மட்டுமே ஒருவன் வந்து ஞான நிலையை அடைய முடியும், வாசிப்பின் வழியாக மட்டுமே நீங்கள் அவன் நான் என்கிற பிரிதலை அழித்து நாம் என்கிற ஒற்றுமையை வந்தடைய வேண்டும். இதுதான் வந்து இலக்கியத்தோட அடிப்படை. இன்று இலக்கியத்திற்குள் ஒருவர் புதிதாக நுழைய வருகிறார் என்றால் அவருக்கு இருக்கக்கூடிய 3 தடைகளை நான் உங்களுக்கு சொல்லலான் இருக்கிறேன். முதல் தடை, இங்கே வந்து இலக்கியத்தில் நேற்று என்ன நடந்தது, இன்று என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பது குறித்த ஒரு பொதுவில் நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு தான் இங்கே வந்து அது ஒரு மறைப்பிரதியாக மறைந்து திரியும் மனிதர்களாகத்தான் இன்று தமிழ் நிலத்தில் படைப்பாளிகள் இருந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களுடைய படைப்புகளும் இருந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா நீங்கள் இன்றைக்கி தமிழில் ஒரு புது நாவல் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நாவல் வந்திருக்கான தகவலே உங்களுக்கு வந்து அடையாது. அந்த தகவல் அதுக்கப்புறம் அந்த நாவல் மீதான விமர்சனங்கள், பல்வேறு விதமான விமர்சனங்களை இங்கே நாம் வந்து தொடர்ந்து வைக்கலாம். அதற்கான அத்தனை கருத்தியல்களும் நம் நிலத்தில் இருக்கிறது. ரசனை மதிப்பீடு, கொள்கை மதிப்பீடு, கோட்பாடு மதிப்பீடு, தலித்திய மதிப்பீடு, பெண்ணிய மதிப்பீடு, இப்படி வந்து தொடர்ந்து ஒரு நாவலின் மீது மறுவாசிப்பு, மீள் வாசிப்பு, விமர்சன வாசிப்பை நாம் இங்கே கொண்டு தொகுத்து நமக்கு வழங்கலாம். ஏன்னா நம்மளுடைய வாசக திரள் என்பது பல்வேறுபட்ட மனநிலைகளால் பல்வேறுபட்ட கனவுகளால் ஆனவர்களால் ஆனது. அப்போ நமக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ரசனை வாசிப்பு மட்டும்தான் உகந்தது என்றெல்லாம் நாம் புதுவெளி அப்படி கருதிவிட முடியாது. அப்போ அந்த தொடர்ந்து பல்வேறு விதமான பார்வை கண்ணோட்டங்களை நாம் இந்த பொதுவெளிக்கு வைக்கணும். ஆனால் இங்கே அப்படி நடக்கவே இல்லை. ஒரு விதயம் என்னன்னா, நாம் அவர்களை கண்டுகொள்ளாவிட்டாலும், நாம் அந்த படைப்பாளியின் செயல்பாடுகளுக்கு உரிய அங்கீகாரம் அளிக்காவிட்டாலும், நாம் படைப்பாளிகளின் இருப்பை ஒரு கணமேனும் பொருட்படுத்தாமல் இருந்தாலும் கூட இங்கே அந்த 2000 வருட மரபு இருக்கிறது இல்லையா, அது மிக வலுவாக வந்து கொண்டே இருக்கிறது. ஒரே ஒரு அவதானிப்பு என்னன்னா, தமிழில் முன்பு 2000 வருடத்துக்கு முன்னாகவும் 1000 வருடத்துக்கு முன்பாகவும் எழுதப்பட்ட புதிய படைப்பாளிகளை விட, புதிய தளங்களை விட இன்று சமகாலத்தில் அவ்வளவு பறந்துபட்ட படைப்பாளிகள் நம்மகிட்ட இருந்துகிட்டே இருக்கிறாங்க. நீங்கள் அண்டை மாநிலமான கேரளத்தோடு இன்று நாம் ஒப்பிட்டு பார்த்தா அவர்கள் தொட முடியாத, தொட தயங்கிய அத்தனை கதைத்தலங்களையும் பகைப்புலத்தையும் நம்மளுடைய படைப்பாளிகள் தொடர்ந்து படைப்பாளாக தந்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த பெருமிதம் உண்மையிலே நாம் வந்து பாராட்ட வேண்டியது. நாம் வந்து நெஞ்சை நிமிர்த்தி தமிழின் பெருமிதங்களில் இதுவும் ஒன்று என்று பொதுவெளியில் சொல்லலாம். அப்போ இந்த இடைவெளியை குறைக்கிறதுக்கான ஒரு பெருங்கனவு வந்து சுந்தரராம சாமியிடம் இருந்தது. இந்த பல்வேறு விதமான தலைகளில் இருந்து, சோர்வுகளில் இருந்து, வீழ்ச்சிகளில் இருந்து, சீரழிவில் இருந்து நம்மை மீட்டுக்கொள்ள, தமிழ் சமூகத்தை மேம்படுத்தி கொள்ள, உன்னத கனவுகளை சென்றடைய நமக்கு வாசிப்பு ஒன்றே, இலக்கியம் ஒன்றே, இலக்கிய செயல்பாடுகள் ஒன்றே, படைப்பூக்க மனநிலை ஒன்றே மீட்பாக அமைய முடியும் என்ற ஒரு கனவு சுந்தரராம சாமிக்கு இருந்தது. இந்த ரெண்டும் தான் அவருடைய மொத்த வாழ்க்கை. அப்போ முதல்ல வந்து பொதுவுடைமை சித்தாந்தத்தின் மீது இடதுசாரிய சிந்தனையின் மீது பெரும் காதலோடு இலக்கியத்தின்பால் தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட பால்ய சுந்தர ராமசாமி அவருடைய முதல் கட்ட படைப்புகள். இரண்டாவது கருத்தியல் ரீதியான ஐயங்களும் தத்தளிப்புகளும் அவநம்பிக்கைகளும் இருள் சார்ந்த விளைவும் கொண்ட சுந்தர ராமசாமி. மூன்றாவது வயோதிகத்தில் அவர் நல்லா கணிஞ்சிட்டார். ஒரு தந்தமைக்குரிய கண்கள் கொண்டு உலகை நோக்க ஆரம்பிச்சிட்டாரு. அந்த காலகட்டத்தில் அவர் ஒரு அசலான கலைஞனுக்கான அத்தனை தகுதிகளும் தன்னை வந்து சென்றடைந்ததை அவர் உத்வேகமாக செயலாற்ற கொண்டிருந்தார். மொத்த சுந்தரராம சாமியில் கடைசி காலத்தில் அவர் செயல்பட்ட விகிதம் தான் அதிகம். அவ்வளவு அதிகமான பக்கங்களை எழுதினார், அத்தனை இலக்கிய சந்திப்புகளை நிகழ்த்தினார் அந்த சுந்தரராம சாமி. இப்போ அவருடைய இந்த சுந்தரராம சாமியிலும் இன்று நமக்கு யார் முக்கியமாக படுகிறார் என்பது முதல் கேள்வி. நாம் யாரை அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும் என்பது இரண்டாம் கேள்வி. நமக்கு இங்கே பொதுவெளியில் சுந்தரராம சாமி என்னமாக இருக்கிறார் என்பது மூன்றாவது கேள்வி. இப்போ ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம். இஸ்ரா வந்ததை நான் கவனிக்கல, நன்றி. இப்போ சுந்தரராம சாமியை அவருடைய ஜே சில குறிப்புகள் நாவலில் ஒரு சித்திரம் வரும். என்னன்னா, சுந்தரராம சாமி ஒரு எழுத்தாளரை நோக்கி ஈர்க்கப்பட்டு அவரை நோக்கி சென்றடைந்து அவருடைய புத்தகங்கள் கருத்துலகத்தின் மீது காதல் கொண்டு அலைந்த ஒரு சித்திரம் தான் ஜே சிலபுரிகளோட ஒரு ஒன்லைன் வரி. அந்த சுந்தரராம சாமி அந்த நாவலில் என்ன சொல்கிறாருன்னா,
ஒரு கேரள நிலத்தோடு தமிழ் நிலத்தை ஒப்பிட்டு அதன் மீதான விமர்சனங்களை நமக்கு வந்து இங்கே சொல்கிறாரு. அந்த விமர்சனங்கள் என்னங்கிறது நீங்கள் அந்த நாவலில் படிச்சுக்கோங்க. அதில் ஒரே ஒரு சித்திரம் உண்டு. என்னென்னா, வெகு தொலைவில் ஒரு கரும்புள்ளி வரும். அந்த புள்ளி மெல்ல மெல்ல அவரை நோக்கி வர வர விஸ்வரூபம் கொண்டு ஒரு யானையாக வெளிப்படும். இந்த ஒரு தருணத்தை அந்த நாவலில் நீங்கள் உணரலாம். அதே போன்று தான் இன்று சுந்தர் ராமசாமி அப்படியே மெல்ல மெல்ல யானை மெல்ல 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 பின்னோக்கி சென்று கரும்புள்ளியாக நமக்கு மிகச்சிறிய ஆளுமையாக தெரியக்கூடிய ஒரு தருணத்தை தான் இன்று நம்மளுடைய சூழலில் அவருடைய கலை பங்களிப்பு நிகழ்ந்திருப்பதாக விமர்சகர்கள் கருதுகிறார்கள். என்னன்னா, ஒன்று சொல்லி முடிச்சுக்கிறேன். சுந்தரராமசாமி மிகச்சிறந்த நாவலாசிரியர், ரைட். சுந்தரராமசாமி மிக சிறந்த சிறுகதை ஆசிரியர், ரைட். நீங்கள் ரத்னாபாயின் ஆங்கிலம், கோயில் காலையும் உலகமாடும், விகாசம், பல்லக்கு தூக்கிகள் இதெல்லாமே அவருடைய ஆகச்சிறந்த சிறுகதைகள். அந்த சிறுகதைகளை நீங்கள் வாய்ச்சாலே போதும் அவருடைய கலை இலக்கிய சாதனை என்னங்கிறது புரிஞ்சுக்கலாம். அப்புறம் நான் சொன்ன ஜே சில குறிப்புகள், ஒரு புளிய மரத்தின் கதை, குழந்தைகள், பெண்கள், ஆண்கள், இந்த 3 நாவல்களும் வெவ்வேறு விதத்தில் முக்கியமானவை. அப்போ அவருடைய கலையோட மிகப்பெரிய குறைபாடு என்ன அப்படிங்கிறதே நான் இங்கே உங்களுக்கு சொல்லியிருந்தேன். என்னன்னா, அவரை பற்றி ஒரு மதிப்பீடு உண்டு. என்னன்னா, பிரேக்கில் இருந்து காலை எடுக்காத ஓட்டுநர் சுந்தரராமசாமியுடைய எழுத்தின் மீது வைக்கக்கூடிய ஒரு பார்வை இது. அவருக்கு தன் எழுத்தின் மீதும் தன் ஆளுமை மீதும் தன்னை பற்றி பிறர் என்ன வேண்டும் என்கிற சித்திரங்களின் மீதும் ஒரு கடுமையான தன்னுணர்வு இருந்தது, செல்ஃப் இருந்துச்சு. அதனால ஆழ்மனம் வெளிப்படக்கூடிய தருணங்களை அவர் தன் எழுத்தில் அனுமதிக்கவில்லை. இதுதான் அவர்கள் மீது, சுந்தரராமசாமியின் படைப்புலகின் மீது விமர்சகர்கள், படைப்பாளிகள் வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு. அந்த ஆள் உள்ளம் வெளிப்படும் தருணம் என்பதே கலைஞன் கடவுள் வெளிப்படும் தருணம் என்று இலக்கிய உலகம் மதித்து கொண்டிருக்கிறது. ஒரு கலைஞனாக இருப்பதற்கு நீங்கள் ஜென்டில்மேனாக இருக்கணுங்கிறது தேவையில்லை. உங்களுடைய ஆழ்மன வெளிப்பாடு கலை நிகழும் தருணத்தில் நீங்கள் உங்களை ஒப்படைத்தால் போதும். அதுதான் ஒரு கலைஞன் செய்ய வேண்டிய ஆகச்சிறந்த செயல். அதை வந்து சுந்தரராமசாமி நிகழ்த்தலை அப்படிங்கிறது தான் இன்று ஒரு 50 ஆண்டு கால இடைவெளியில் அவருடைய படைப்புகளை மொத்தமாக வாசிக்கும் பொழுது, அவருடைய மொத்த சிறுகதைகளையும் நாவல்களையும் விமர்சன கட்டுரைகளையும் வாசிக்கும் பொழுது, அவருடைய படைப்பியக்க செயல்பாட்டு குறைபாடாக அவருடைய தன்னுணர்வு, வலுவான பார்வை, அவர் வந்து படைப்புகள் வடிவ பிரச்சனை, அதுதான் அவருடைய மிகப்பெரிய. அதை வந்து ஒரு வடிவத்தை, ஒரு ஸ்ட்ரக்சரை நம்ம வந்து நேர்த்தியாக அடைஞ்சாலே, வடிவ உன்னதங்களை அடைந்தாலே கலை சாத்தியப்பட்டு விடும் என்கிற ஒரு புரிதல் அவருக்கு இருந்தது. அது நவீனத்துவம் அவருக்கு கையளித்த ஒரு பார்வை. அந்த பார்வையே அவரை பலியாக ஆட்கி கொண்டு விட்டது. இப்பொழுது நான் அவருடைய ஒரு கவிதையை மட்டும் சொல்லிவிட்டு உங்களுக்கு முடித்துக்கொள்கிறேன். என் நினைவு சின்னம் பசுவையா என்கிற பெயரில் சுந்தரராமசாமி கவிதைகள் எழுதியிருக்கிறாரு. நான் விடை பெற்று கொண்டு விட்ட செய்தி உன்னை வந்து எட்டியதும் நண்பா பதறாதே, ஒரு இலை உதிர்ந்ததற்கு மேல் அதில் எதுவும் இல்லை, இறங்கற் கூட்டம் போட ஆட்பிடிக்க அலையாதே, நம் கலாச்சார தூண்களின் தடித்தனங்களை எண்ணி மனச்சோர்வில் ஆழ்ந்து கலங்காதே நண்பா, சிறிது யோசித்துப்பார், உலகெங்கும் கணந்தோறும் இழப்பின் துக்கங்களில் 1 கோடி கண்கள் கலகின்றன, 1 கோடி நெஞ்சங்கள் குமுறி வெடிக்கின்றன நண்ப, நீ அறிவாயா, உன் அடிச்சுவடு ஒவ்வொன்றிலும் அழிகின்றன 1 கோடி உயிர்கள். இருப்பினும் நண்ப, ஒன்று மட்டும் செய், என்னை அறியாத உன் நண்பனிடம் ஓடோடி சென்று கவிதையை எழுப்ப முயன்று கொண்டிருந்தவன் மறைந்து விட்டான் என்று மட்டும் சொல். இவ்வார்த்தைகளை நீ கூறும்போது உன் கண்ணீர் ஒரு சொட்டு இந்த மண்ணில் உதிரும் என்றால் போதும் எனக்கு. என்னுடைய உரையும் அந்த முயற்சியின் அடிப்படையில் அமைந்தது. வாய்ப்பிற்கு மாவட்ட நிர்வாகத்திற்கும் அனைவருக்கும் நன்றி.